மறைந்த பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 2ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். சின்ன ஐயா என்று எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்பட்டு எல்லோர் நலனிலும் அக்கறை கொண்டு அனைவர் மனதிலும் நிறைவாக வாழ்ந்தவர் சிவந்தி ஆதித்தனார் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பத்திரிகை உலகில் சிவந்தி ஆதித்தனாரின் பங்கு அளவிட முடியாதது என்று குறிப்பிட்டுள்ள அவர், தொலைக்காட்சி துறையிலும் தனது இடத்தை பதித்து தடைகளை தகர்த்து முன்னேறி முன் உதாரணமாக திகழ்ந்தவர் என்று கூறியுள்ளார். சிவந்தி ஆதித்தனாரின் புகழுக்கு மகுடம் சேர்க்கும் வகையில் சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையிலிருந்து அவரது நினைவு இல்லத்திற்கு செல்லும் சாலைக்கு சிவந்தி ஆதித்தனார் சாலை என்று பெயர் சூட்ட தமிழக அரசு முன்வர வேண்டுமென பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர், ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் துணைத் தலைவர் உள்ளிட்ட பதவிகளை திறம்பட வகித்ததன் மூலம் விளையாட்டு வளர்ச்சிக்கு சிவந்தி ஆதித்தனார் சிறப்பாக பங்களித்துள்ளதாக ராமதாஸ் புகழாரம் சூட்டியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவந்தி ஆதித்தனார் தினத்தந்தி நாளிதழை நடத்துவதில் விண்முட்டும் வெற்றியை கண்டவர் என்றும், இந்திய கைப்பந்து ஆட்டக்குழு உலக புகழடைய அடித்தளம் அமைத்து தந்தவர் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் வாழவும் தமிழர் வாழவும் தம்மை முழுமையாக அர்ப்பணித்தவர் சிவந்தி ஆதித்தனார் என தெரிவித்துள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், தமிழரின் பெருமையை உலகிற்கு உயர்த்திய சிவந்தி ஆதித்தனாரின் புகழ் தமிழ் உள்ளளவும் நிலைத்து நிற்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழர் தந்தை சி.ப. ஆதித்தனார் அவர்களின் வழியில் ஈழத் தமிழர்களுக்கு பேராதரவு நல்கியவர் சிவந்தி ஆதித்தனார் என்றும், அவரது புகழ் என்றும் தமிழ் சமுதாயத்தில் நிலைத்து நிற்கும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சிவந்தி ஆதித்தனாரின் அரும்பணி தமிழக வரலாற்றில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டியவை என கொங்கு நாடு ஜனநாயக கட்சி புகழாரம் சூட்டியுள்ளது.